பவுலிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு சில வார்த்தைகள்ல இந்த மை பிரதரன் அப்படிங்கிற வார்த்தையும் மை பெலவட் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏனென்றால் இந்த வார்த்தையை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அல்லது கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சிகள் எல்லாம் பயன்படுத்தின வார்த்தை இப்படிதான், உடன்பிறப்பே அப்படிங்கிற வார்த்தை, மை பிரதரன். அதுதான் அவர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மை பிரதரன் அப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்துறார். அதற்கு ஒரு நல்ல காரணம் என்னன்னு சொன்னா, எந்த குடும்பத்துல வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம், ஆனால் மறுபடி பிறந்ததுனாலே நாம் ஒரே தகப்பனை பெற்றிருக்கிறோம். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளானோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால. அதனால மை பிரதரன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதுதான் சகோதர, கிறிஸ்துவுக்குள்ளாய் சகோதரன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐக்கியத்தை, அது ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு காரியத்தை நமக்கு அது தருகிறது. ஏனென்றால் கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராக வேதத்திலே சொல்லப்படுகிறார். தேவனுக்கு கிறிஸ்து பிள்ளையா இருப்பதனால, நாமும் பிள்ளையா இருப்பதனால கிறிஸ்து நமக்கு முதற் பலனானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மை பிரதரன் அப்படிங்கிற வார்த்தை பவுல் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை தருகிறார். அதே போல மை பெலவட் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு பெரிய நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒரு உணர்வையும் தரக்கூடிய ஒரு வார்த்தை. அதனுடைய ஒரிஜினல் வேர்டு பார்த்தீங்கன்னா அகாபேட்டஸ் அப்படிங்கிற வார்த்தையே அதற்கு மூல வார்த்தையாக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு டியர்லி லவ்ட், எஸ்டீம்டு ஃபேவரட், ஒர்த்தி ஆஃப் லவ், வெல் பிளீஸ்ட் அப்படிங்கிற பொருளாக அதற்கு உரிய பொருளாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு அந்த வார்த்தைக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த அகாபேட்டஸ், அகாப்பே அப்படிங்கிற தேவ அன்புங்கிற அந்த காரியத்தை குறித்து தான் பவுல் இதுல பேசுகிறாரு. அந்த அன்பு, அதாவது கடவுள் நம்மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தை. அப்ப அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஈஸியா, ஏன்னா கடவுள் நம்மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறதற்கு அளவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம பாவியா இருக்கும்போது எப்படி நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாம், ஆனால் பாவிக்காய் ஒருவர் மரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அதுவும் அந்த பாவிக்காகனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அதனால ஒரு பெனிஃபிட் வருவதற்காக மரிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த பாவத்தையே தான் சுமந்து கொண்டு அந்த பாவத்திற்குனுடைய தண்டனையை மரிக்கிறது, அனுபவிக்கிறதுங்கிறது சற்று வித்தியாசமான ஒரு காரியம். அது தேவனால் மட்டுமே முடியும். அந்த அகாபேட்டஸ் லவ்வை வைத்து தான் இவர் என்ன செய்யறாருன்னா மை பெலவட் என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார். அப்படிதான் இதுல துவங்குகிறார். என்ன எப்படி துவங்குறாருன்னா, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. ஆகவே நாமும் கூட நிறைய மற்றவர்களிடத்துல நம்ம பகிர்ந்து கொள்ளும் போதோ அல்லது பேசும்போதோ எனக்கு பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி மை பெலவட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். யோவான்ல பாத்தீங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த பிரியமான அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு டெப்த் இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா தேவன் நம்ம மேல வைத்த பிரியத்தை பயன்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை.